விடயம் அப்படி என்று பார்க்கும் பொழுது கூட்டுறவு ஏன் முக்கியம்? கூட்டுறவாக நாங்கள் வரும் பொழுது அதனுடைய நன்மைகள் என்ன? நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஏன் இயங்க வேண்டும்? ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் சேர்ந்து சில விடயங்களை கொண்டு போக வேண்டும். என்ற ஒரு அடிப்படையிலும், அதே நேரத்தில் கூட்டுறவு சங்கத்தில் இணைவதன் ஊடாக எங்களுக்கு இருக்கின்ற நன்மைகள் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே வேளையில் முக்கியமாக ஒரு விடயம் கடந்த வாரம் நாங்கள் அறிந்து கொண்ட விடயம், கூட்டுறவு சங்கத்தில் இணைபவர்கள் தன்னிச்சையாக இணைய வேண்டும். அதே நேரத்தில் அந்த கூட்டுறவு விழுமியங்கள் பற்றியும், அந்த கூட்டுறவெண்டா என்ன என்ற அந்த தெளிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் அது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், இந்த கூட்டுறவு என்ற விடயம் மக்களால சமூகத்தில் இருக்கிற மக்களால ஒன்றிணைஞ்சு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். அதில் அரசியல் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது என்ற விடயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மற்றும் அந்த கூட்டுறவு சங்கத்துல நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஒரு ஜனநாயக அடிப்படையில் கலந்தாலோசிக்கப்பட்டு அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அது முக்கியமானது என்ற விடயமும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மற்றது அந்த அங்கு எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒரு கலந்தாலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அது அறிக்கைப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டங்களும் அறிக்கைப்படுத்தப்பட வேண்டும். மற்ற அதற்கு யாப்புகள் எப்படி இருக்கின்றன அப்படின்ற பல விடயங்கள் பற்றி கடந்த வாரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் நாங்கள் கூட்டுறவு சங்கம் ஒன்றை உருவாக்குறதுக்கு தேவையான செயற்பாடுகள் என்ன என்ற தலையங்கத்திற்கு இந்த வகுப்பு இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. பலர் இணைஞ்சிருக்கிறீர்கள். உண்மையில் சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவு பேர் ஆர்வமாக இணைஞ்சிருக்கிறீங்க. சோ இதுல நான் திரு இக்பால் அவர்கள் முதலாவதாக இந்த வகுப்பை கொண்டு செல்வார் என்று நம்புகின்றேன். சார் இது சோ அவரை நாங்கள் அழைக்கப் போகின்றோம். திரு இக்பால் அவர்கள் பிரதனியா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்தவர். அவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை நிர்வாக சேவையில் பல பதவிகளில் பணிபுரிந்த ஒரு அனுபவம் உடையவர். அவர் இந்த கூட்டுறவு துறையிலையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர். அவர் அது மட்டுமல்ல, அவர் 4 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களில் செயலாளராக பதவி வகித்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில கண்டியில அமைந்திருக்கின்ற கூட்டுறவு பயிற்சிக் கல்லூரியில் அவர் ஒரு வருகை தரும் விரிவுரையாளராக கடமையாற்றியவர். கொழும்பு, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் கூட்டுறவு உதவி ஆணையாளராகவும் பணிபுரிந்த அனுபவம் அவருக்கு உண்டு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். திருமதி பேட்டர்சன் அவர்கள் சொன்னது போல, நான் இலங்கையிலே நிர்வாக சேவையில் இருந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கூட்டுறவு திணைக்களத்தில் நான் சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னர் வேலை செய்திருக்கின்றேன். வடக்கில் மாத்திரமல்ல, கொழும்பிலும் ஆணையாளராக இருந்த வகையில அந்த பக்கத்தில் உள்ள எப்படி முன்னேற்றங்கள் நடந்தது என்றதும் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த சமூக அடிப்படையாக கொண்ட கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ் பற்றித்தான் கூடுதலாக நான் செயற்பட்டிருக்கிறேன். அவற்றில் தான் நாங்கள் நம்பிக்கை வேணும். அந்த வர்த்தக ரீதியான கோஆபரேட்டிவ்ஸ் பற்றி நான் இப்பொழுது கதைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இலங்கையில் அது இலங்கையில் மாத்திரம், வேறு நாடுகளும் இருக்கலாம், இலங்கையில் கூடுதலாக அந்த கூட்டுறவு இயக்கத்துக்கு அவப்பேர் தேடி தந்தது அந்த வர்த்தக ரீதியான அமைப்புகள் தான். அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்ப சமூக அடிப்படையில், அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ் சொன்னதை பற்றித்தான் நாங்கள் பேசுவோம். போன முறை அறிமுகத்தில் பல விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லப்பட்டது. அவற்றை ஆழமாக பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கமே. இன்றைக்கு நாங்கள் கூட்டுறவை எப்படி ஆரம்பிப்பது என்பதை பற்றி நான் சற்று பேசுவேன். அதுக்கு பிறகு அடுத்த பேச்சாளர்கள் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவார்கள். கூட்டுறவை பற்றி கதைக்க முன்வரும் பொழுது நாங்கள் இந்த ராச்டேல் பயனியர்ஸ் என்பதை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர்கள்தான் அந்த கூட்டுறவை 2ஆம் உலகத்துக்கு பின் இங்கிலாந்தில் திறமையாக செயற்பட்டு அவர்களுடைய செயற்பாடுகள் மெச்சத்தக்க அவர்கள் மூலமாகத்தான் இந்த கோஆபரேட்டிவ் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ற ஒன்னதை, அதாவது கோட்பாடுகள், கூட்டுறவு கோட்பாடுகள் என்பது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட கோட்பாடுகளாக வந்தது 1966ஆம் ஆண்டு.
ஆனால் இந்த ராஜ்டேஸ் பயனியர்ஸ் அதுக்கு முன்னர் தான் செயற்பட்டு கொண்டு வந்து இங்கிலாந்தில் இப்பொழுதும் அந்த ராஜ்டேஸ் பயனியர்ஸ் நாங்கள் போய் பார்த்திருக்கிறோம். இங்க நான் யூகேல வசிக்கிறபடியால் எங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்க போய் அந்த பழைய அமைப்புகள் எல்லாம் ஒரு கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். எப்படி அந்த சங்கங்கள் செயற்பட்டன, அவர்கள் பாவித்த தராசுகள் கூட இருக்கின்றது, அவர்களுடைய ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டுறவு துறையில் நான் செயற்பட்ட பொழுது கூடுதலாக என்னை கவர்ந்தது இந்த கூட்டுறவு சிக்கன சேமிப்பு சங்கம் என்ற ரகம்தான். அதனால் மற்றவை அல்ல என்று சொல்ல முடியாது. அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ்ல ஸ்திரமாக இயங்கி மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கக்கூடியது இந்த கோஆபரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டிஸ் என்று சொல்லப்படும் கூட்டுறவு சிக்கன சேமிப்பு சங்கங்கள் தான். அதே நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த அந்த சங்கங்கள் தான் உண்மையிலேயே தளமட்ட அடிமட்ட மக்கள் மத்தியிலே உருவாகி கருவெடுத்து வளர்ந்து அந்த பிரதேசத்துக்கே பெரிய சேவையில் செய்யக்கூடியதாக இருந்தது என்று நான் இறந்த காலத்திலே ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அவை இயங்கிய அந்த மகத்தான செயற்பாடுகள் இப்பொழுது சற்று மங்கி இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாங்கள் சில வழியில அதை பற்றி கதைக்கலாம் பின்னர். ஆனால் அவை சிறந்த வகையில் செயற்பட்டு காட்டியுள்ளன. அவைதான் சிறந்த அமைப்பாக இருந்தது என்பதற்கு உதாரணங்களாக நாங்கள் கிழக்கிலும் வடக்கிலும் உள்ள சங்கங்கள் சிலவற்றை பற்றி பேசலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு நான் சங்கங்கள் எப்படி ஆரம்பிப்பது என்பதை பற்றி பேசும் பொழுது அதை பற்றி வேறு வேறு விஷயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த சங்கங்கள் கூட்டுறவு என்று பேசும் பொழுது இந்த சிக்கன சேமிப்பு சங்கங்கள் பற்றி சொல்வதற்கு முன்னர் ஒரு அறிமுகமாக 3 வகையான சங்கங்கள் இருக்கின்றன என்பதை சொல்ல வேண்டும். இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் சங்கங்கள் ஒரு பக்கம் இருக்க, அது குறிப்பிட்ட டைப் ஒரு டைப். ஆனால் பொதுவாக நாங்கள் பிரிக்கும் பொழுது பிரைமரி சொசைட்டி, அதாவது தளமட்ட சங்கங்கள், அதாவது மக்களுடைய நேரடியாகவே மக்கள் சம்பந்தப்பட்டு செயற்படக்கூடிய சங்கங்கள் என்று பிரைமரி சொசைட்டிஸ் சொல்லுவோம். 2வது செகண்டரி சொசைட்டிஸ், அதாவது 2ஆம் நிலை சங்கங்கள். 2ஆம் நிலை சங்கங்கள் சொன்னால் இந்த பிரைமரி சொசைட்டிஸ் சொல்லப்படுற அந்த சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மாவட்ட ரீதியில் ஒன்று சேர்ந்து ஒரு மாவட்ட சமாசம் உருவாக்கி, அந்த சமாசம் ஒரு வலுப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அது சில சேவைகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். அவை மாவட்ட சமாசங்கள், செகண்டரி சொசைட்டிஸ் என்று சொல்லுவோம். அது டிஸ்ட்ரிக்ட் யூனியன் சொல்வார்கள். ஒவ்வொரு சங்கத்திலே டிஸ்ட்ரிக்ட் யூனியன் சொல்வார்கள். இவை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இலங்கையிலே உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் யூனியன் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் என்று சொல்லி அவர்கள் உயர் மட்டத்தில் ஒரு சமஷ்டி அடிப்படையில் சேர்வார்கள். அவர்களுக்கும் சம அந்தஸ்து இந்த கூட்டுறவு கோட்பாடுகளுக்கு அமைய அவை செயற்படும் பொழுது அந்த ஃபெடரேஷன்ஸ் ஓட ஏபெக்ஸ் சொசைட்டிஸ் என்று சொல்லி உச்சமட்ட சங்கங்கள் உருவாகி உள்ளன. அந்த சங்கங்கள் பெருமளவு நிதியை கையாண்டு சில பிரமாண்டமான வேலைகளை செய்யும் சங்கங்களா இருக்கின்றன. அந்த மட்டங்கள் அப்படி 3 வகையான சங்கங்கள் இருக்கின்றதை நான் உங்களுக்கு குறுகிய அளவில் சொல்லிவிட்டு, இந்த சிக்கன சேமிப்பு சங்கம் என்பதை பற்றி நான் குறிப்பாக பேச வருகிறேன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சாதாரண மக்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய சங்கங்களாக, நேரடியாக அவருடைய அபிவிருத்திக்காக அதில் ஈடுபடக்கூடிய சங்கங்களாக இருப்பது இந்த சிக்கன சேமிப்பு சங்கங்கள் தான். வடமாகாணத்தில் யுத்தத்துக்கு பின் அடையாளம் காணப்பட்டது 1329 சங்கங்கள் இருந்ததாக. அந்த 1300 சங்கங்களும் யுத்தம் முடிந்த பின் தன்னிச்சையாகவே மறுபடியும் செயற்பட ஆரம்பித்தன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 30 வருட காலம் அந்த யுத்தம் நடந்தபடியால் அந்த கூட்டுறவு தொடர்ந்து இருந்த காலத்தில் இருந்த பயிற்சி நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இல்லாமல் போன காரணத்தினாலே அவர்கள் ஆரம்பித்த பொழுதும் அவர்களுடைய மூதாதையினர் அதில் இருந்தார்கள், அவர்கள் சங்கம் சிறப்பாக செயற்பட்டார்கள் என்று தெரிந்து அந்த 30 வருடத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்களுக்கு அந்த கூட்டுறவு சங்கங்களின் செயற்பாடுகளை பற்றி போதிய அறிவு இருக்கவில்லை. ஏனென்றால் யுத்தத்துக்கு முன் இருந்த காலத்தில் இவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பயிற்சி கல்லூரிகள், கூட்டுறவு பயிற்சி கல்லூரிகள் யாழ்ப்பாணத்தில் 2 இருந்தன. கிளிநொச்சியில் ஒன்றும், யாழ்ப்பாண நகரத்தில் கொழும்புத்துறை என்ற பகுதியிலேயும் ஒன்று இருந்தது. அதே நேரத்தில் அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தன. உச்சமட்டத்தில் கோஆபரேட்டிவ் காலேஜ் என்று சொல்லி சர்வகலாசாலை அந்தஸ்து பெற்ற அமைப்பொன்று
கண்டியில் பொல்கொள்ளை என்ற இடத்துல கோஆபரேட்டிவ் காலேஜ் ஒன்று இருந்தது. அவை தொடர்ச்சியா இந்த சங்கங்களுக்கு பயிற்சி அளித்த வேலையிலே செய்து கொண்டிருந்தன. அப்போ சங்கங்கள் பயிற்சி அளிக்கிற ஒரு பக்கம் இருக்க, இந்த சங்கங்களின் பணியாளர்களை காலத்துக்கு காலம் தருவிச்சு அதில் ஒவ்வொரு அம்சங்களை பற்றியும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தன. கூட்டுறவு பரிசோதகர்களுக்கு பயிற்சி, கூட்டுறவு பரிசோதகராக சேர்ந்த பின் அவர்களுக்கு பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் சம்பள அதிகரிப்புக்கெல்லாம் அந்த பயிற்சியில் சில பரீட்சைகள் சித்தி அடைந்திருந்தால் தான் அவர்களுக்கு அந்த தரம் உயர்த்தல் கிடைக்கும். அந்த கல்லூரியில் நான் ஒரு காலம் விரிவுரையாக இருந்த வகையில எனக்கு தெரியும் எவ்வளவு ஆழமான பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப அப்படியான பயிற்சி கொடுக்கப்பட்ட காலம் மாறி போய் இப்பொழுது அதெல்லாம் ஒரு மந்த கதியில் நடக்கிறபடியால், என்னென்றால் வேற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டில் வேற பிரச்சனைகள் வந்தவுடனே அந்த கூட்டுறவுக்கு பெருமளவு அக்கறை காட்டாமையால் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டு வருகிற சங்கங்களில் உள்ளவர்களுக்கு அநேகமானவர்களுக்கு போதிய அறிவில்லை. அதனால் அவர்கள் அந்த சங்கங்களூடாக உச்ச பயனை பெறக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, முக்கியமானது என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிந்து சமாதானம் என்று சொல்லப்படும் காலம் சமாதானம் என்று சொல்லப்படும் என்று சொல்லுகின்றேன். அந்த காலம் வந்ததன் பின் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதற்கு என்று சொல்லி புலம்பெயர்ந்திருக்கும் மக்கள் சிந்திக்கும் பொழுது அவர்கள் இந்த கூட்டுறவு சங்கங்களை அடையாளம் கண்டார்கள். அவர்கள் இங்கு நடத்திய சில கூட்டங்களில் நானும் எனது பாரியாராக்கள் நாங்கள் போய் இதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கின்றோம். கொடுத்த மட்டத்தில் எத்தனையோ டயஸ்போரா ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லப்படுபவர்கள் இந்த கூட்டுறவு கோட்பாடுகளினால் கவரப்பட்டு இந்த சங்கங்களூடாக நாங்கள் செயற்படுவதுதான் சிறந்தது, தனி நபர்களுக்கு நாங்கள் கொடுப்பதை விட சங்கங்களுக்கு ஊடாக செயற்பட்டு கொடுப்பதுதான் சிறந்தது என்று விளங்கி அவர்கள் பெருமளவில் அந்த சங்கங்கள் ஊடாக உதவி அளித்துள்ளார்கள், தொடர்ந்தும் அளித்து வருகிறார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி அந்த சங்கங்களின் ஊடாக கொடுத்தது வெற்றி அடைந்திருக்கின்றதை கணிப்பதற்கு அந்த சங்கம் உறுப்பினர்கள் எந்த அளவு கூட்டுறவை பற்றி அறிவு பெற்றுள்ளார்கள் என்றெல்லாம் தங்கியிருக்கின்றது. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். இந்த கூட்டுறவு கல்வி எந்த அளவு முக்கியம் என்று சொன்னால், கூட்டுறவு கோட்பாடுகளில் முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கிறது. அங்கத்துறை இருப்பவர்களுக்கு இந்த கூட்டுறவு பயிற்சி தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை பற்றி காலத்துக்கு காலம் உரிய துறைகளில் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால்தான் சங்கம் சிறந்த நடக்கும் என்ற அந்த அடிப்படையில் அந்த கோட்பாடு இருந்தபடியால் அப்பொழுது இருந்த அளவுக்கு இப்பொழுது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது இல்லை. ஆனா ஒரு சில அமைப்புகள் இங்கிருந்து செயற்படும், அதாவது டயஸ்போராவில் செயற்படும் அமைப்புகள் அதை பற்றி விளக்கம் பெற்று பயிற்சி அளிக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் உச்சநிலைக்கு வரவில்லை. ஆனால் சிறந்த சங்கமாக செயற்படும் சங்கங்கள், கூட்டுறவை பற்றி நல்ல விளக்கம் உள்ளவர்களை அங்கத்தவராக கொண்ட சங்கங்கள் தான் இப்பொழுது சிறந்து இயங்கிக் கொண்டு வருகின்றன. அப்ப அதை பற்றி நான் அதிகம் இப்பொழுது பேசாது, ஒரு சங்கம் என்றால் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று எனக்கு இன்றைக்கு தரப்பட்ட அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த பிரைமரி சொசைட்டிஸ் என்று சொல்லப்படும் அந்த தள மட்டத்தில் உள்ள சின்ன அமைப்புகள் சேர்வதற்கு 10 பேர் இருந்தால் காணும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தில் ஒரு சங்கம் அமைக்கலாம். சிக்கன சங்கமோ அல்லது வேற எந்த சங்கமோ அமைக்கலாம். ஆனால் அந்த 10 பேர் சேர்றது என்று சொல்லும் பொழுது அந்த 10 பேரும் யாரா இருக்க வேண்டும் என்றால், இந்த நாங்கள் கஷ்டப்பட்ட நிலையில அல்லது ஏதோ ஒரு வகையில பாதிப்புற்ற நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்துக்கோ அல்லது தாங்கள் எதிர்நோக்கும் சில பிரச்சனைகளுக்கோ தாங்கள் ஒன்று சேர்ந்து செயற்பட்டால்தான் பயன் தரும் என்ற எண்ணம் உருவானால்தான் அவர்கள் ஒன்று சேர்ந்து அதை பற்றி தங்களது பிரச்சனையை பற்றி கலந்துரையாடி அதை அடையாளம் கண்டு இதற்கு நாங்கள் எல்லாம் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த அப்படியான ஒரு கூட்டத்தை தெரிவு செய்து அப்படியானவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை சங்கமாக ஆக்குவதுதான் சிறந்ததா இருக்கும். அப்ப அந்த அப்படி வெறுமனே அவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேணும் என்று நினைத்தவுடனே அவருக்கு கூட்டுறவு வந்துவிடாது. ஒன்றுபட்டு செயற்படுறது சொன்னால் எப்படி ஒன்றுபட வேண்டும், எப்படி அந்த அமைப்பு சங்க அந்தஸ்து பெற வேண்டும், சட்ட அந்தஸ்து பெற வேண்டும், எப்படியான செயற்பாடு இருந்தால் அந்த சங்கங்களுக்கு நம்பகத்தன்மை வரும், எப்படியான செயற்பாடு இருந்தால் தாங்கள் அந்த சங்கத்தினூடாக உச்ச பயனை அடையலாம் என்பதெல்லாம் அந்த கூட்டுறவு கல்வியை அவர்களுக்கு புகட்டுவதன் மூலம்தான் அது அடையலாம். அப்ப இந்த 10 பேர் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் முதலில் காட்ட வேண்டிய முக்கியமானது என்று சொன்னால், அங்க ஒரே பகுதியில் வாழ்ந்தவர்களும் ஒரே சூழ்நிலையில் உள்ளவர்களும் ஒரே நோக்கத்தை கொண்டுள்ளாமல் இருக்க வேண்டும்.
அந்த ஒரே சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்றது முக்கியம் என்று சொன்னால், வேறு வேறு பகுதியில் இருந்து இப்ப மீனவ துறையில் உள்ளவர்கள் நாங்கள் மீனவ தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சிக்கன் சங்கத்தில் சேர்ந்து செய்யப்படலாது. சிக்கன சங்கம் என்று சொன்னால் தங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் சிக்கனமாக வாழ்ந்து எங்களுடைய நோக்கங்களை அடைய முடியும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை தெளிவாக விளங்கி கொண்டு ஒன்று சேர்ந்தால்தான் அந்த சங்கம் சரியாக செயற்படக்கூடிய இருக்கும். அந்த நோக்கத்தை பற்றி ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். பல தொழில்கள் செய்யறாங்களா இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து அந்த நோக்கங்களை பற்றி கலந்துரையாடி கிரமமாக மாதம் ஒரு முறையோ அல்லது 2 கிழமைக்கு ஒரு முறையோ சந்தித்து தங்கள் மத்தியில ஒரு தெளிவான ஒரு வரங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து இன்ன விஷயத்தை தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எங்களோட தொழிலுக்கு தேவையான நிதியை நாங்கள் திரட்டி கொள்ள வேண்டும் என்று ஒரு நோக்கமா இருக்கலாம். பல்வேறு தொழில் செய்தாலும் அவர்களுடைய நிதி விவசாயமா இருக்கலாம் அல்லது வேற துறையா இருந்தாலும் அவர்கள் நிதி தேவை. அல்லது தங்களுடைய விவசாயத்துறை என்று சொன்னால் விவசாய சந்தைப்படுத்து பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பிரச்சனை இருக்கின்றது, அதுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து செயற்பட்டு நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அதே நோக்கத்துடன் சங்கத்தை உருவாக்கலாம். ஆனால் சிக்கன சேமிப்பு சங்கம் என்று சொல்லும் பொழுது தாங்கள் சுயாதீனமாக தங்களுடைய சிறு சேமிப்புகளை திரட்டி அது பெரும் தொகையாக்கி நாங்கள் அதன் மூலம் ஆளுக்கால் உதவி கொண்டு வரலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற சங்கங்கள் தான் சிறந்த ஒரு ஆரம்ப கருவாக அமையக்கூடிய இருக்கும். அப்ப அந்த 10 பேர் சேர்ந்தால் ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் என்று சொன்னால் அந்த 10 பேரும் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி நோக்கங்களில் இணக்கம் காண வேணும். ஆளுக்கால் தங்கள நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி சேர்ந்ததன் பின்னர் அந்த சங்கத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு, அதாவது நிதி பங்களிப்பு இருக்க வேண்டும். அது வேடிக்கையா இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டார்கள் சொல்றோம், நிதி பங்களிப்பு எப்படி வரும் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு அங்கத்தவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை மாதாந்தம் அந்த சங்கத்துக்கு செலுத்தி கொண்டு வந்தால் அந்த நிதி திரண்டு அந்த சங்க அங்கத்தவர்களின் சொத்தாக அந்த நிதி சேர்க்கப்பட்ட நிதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சிறு தொகையா இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஒரு வருடத்தில் அந்த சிறு தொகையை சேர்ந்து ஒரு அந்தத்துக்கு உதவக்கூடிய ஒரு தொகையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப இந்த சிறுதொகையை சேர்க்கிறது இந்த கஷ்டப்பட்டார்கள் சேர்ந்து சேர்க்க வேண்டும் சொல்லும் பொழுது நான் எனது அனுபவத்தில் நான் கண்ட சில விஷயங்களை சொல்லுகின்றேன். இந்த அங்கத்தவர்கள் இப்படி சேரும் பொழுது தங்கள்கிட்ட சேர்க்கிறது ஒன்றுமில்லை, ஆனா கட்டாயம் நாங்கள் இந்த ஒழுங்கு விதிப்படி நாங்கள் கட்டாயத்தான் காசு சேர்க்கத்தான் வேணும். அங்கத்தரா வந்தால் எங்களுடைய நிதி செலுத்தப்பட வேண்டி இருக்குன்னு சொன்னால் எப்படியாவது பெறுவதற்கு நடந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் கொழும்பில் வேலை செய்த காலத்தில் பொறுமுள்ள ஒரு பின்தங்கிய பகுதியில் உள்ள சிக்கன் சங்க கூட்டங்களுக்கு நான் போவதுண்டு. அந்த காலத்துல அவர்களுடைய கூட்டங்கள் நடக்கும் பொழுது அதில் பங்கு கொண்டிருக்கின்றேன். அங்க உள்ளவர்கள் வந்தவுடனே பார்ப்பார்கள், அவர்கள் எல்லாரும் அங்கத்தவர்கள் கட்ட வேண்டிய கட்டுப்பணங்களை கொடுத்திருப்பார்களா, இது வந்து விட்டான்னு பார்க்கும்போது சிலருக்கு காசு இருந்திருக்காது அப்படி கொடுக்கறதுக்கு. அந்த நேரம் ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லுகின்றேன். ஒருவர் அந்த கூட்டங்களுக்கு வரும் பொழுது நான் பின்னர் இருந்து ஒவ்வொரு முறையும் அவர் அப்படித்தான் அந்த சங்கத்தை கொண்டாட தன்னால வீட்டில சேமிக்கக்கூடிய அரிசியோ அல்லது சீனியோ எதனையோ இந்த மாதம் நான் மிச்சம் பிடிச்சது இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு தொகையை கொண்டு வருவார். அந்த தொகையை கொண்டு வந்து அங்கத்தவருக்கு சொல்வேன், நீங்கள் யாராவது இதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் காசு தாங்கோ, அதுதான் நான் இன்றைக்கு நான் இந்த சேமிப்பாக போட போறேன் சொன்னாங்க. வந்தவர்கள் யாராவது அந்த பண்டத்தை அல்லது அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வாங்கி விட்டு அந்த தொகையை அவர் வைப்பிலிட்டு போயிடுவார், தன்னுடைய அந்த முறையான காசு பணம் என்று சொல்லி. அப்படித்தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உதாரணமா ஒன்று நான் கண்டதுதான் சொல்லுகிறேன், வேறையும் இருந்திருப்பார் எனக்கு தெரியாது. அப்ப கைவசம் காசு இல்லாமல் வரும்படி இல்லாமல் அந்த பணத்தை கட்ட முடியாதவர் கையாண்ட ஒரு வழிமுறை அது. இது முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட 5 அல்லது 10 ரூபாய் தான் அந்த சந்தாவா இருக்கும். அந்த தொகையை கண்டிப்பாக கட்ட வேண்டி வரும். அப்ப அந்த அங்கத்தவர்கள் சேருபவர்கள் இப்படியான ஒரு ஒழுங்குக்கு இணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த இணங்குன்னு சொல்லும் பொழுது அந்த ஒழுங்கு என்ன, அந்த 10 பேரும் கூட்டங்கள் வையும் பொழுது அவர்கள் கூட்டுறவாக செயற்பட வேண்டும் என்றவுடன் அவர்கள் அதை பற்றி விசாரிப்பார்கள். வேறாக்கள் விசாரித்தால் அங்கு கூட்டுறவு திணைக்களம் ஒன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்றது. கூட்டுறவு திணைக்களத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் என்று கூட்டுறவு பரிசோதகர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் வந்து வழிகாட்டுவார்கள், எப்படி இவர்கள் அந்த சங்கத்தை பதிவு செய்து முறையாக ஒரு சங்கமாக்க முடியும் என்பதை பற்றி வழிகாட்டுவார். அந்த வழி என்ன? அந்த வழி முக்கியமானது. இப்படி இவர்கள்
10 பேர் மாதம் கூடுகிறார். 10 பேர்ன்றது அடிப்படையாக குறைஞ்சது. சில வேளை 15, 20, 25, 30 கூட இருந்திருக்கும். சில சங்கத்தில் அதை விட கூட இருக்கிறார்கள். அவர்கள் கூடி கதைக்கும் எடுக்கும் தீர்மானங்கள், கதைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். கூட்ட குறிப்புன்னு சொல்லுவார்கள். குறிப்பில் சாராம்சம் சுருக்கமாக நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம், இத்தனாம் தேதி இன்னிடத்தில் சந்தித்தோம், இன்னென்ன விடயங்கள் கதைச்சோம், இன்னென்ன விடயங்கள் எங்களோட கருத்து வேற்றுமை இருந்தது, இன்னென்ன விடயங்கள் நாங்கள் இணக்கம் கண்டுள்ளோம் என்றெல்லாம் பதிவு இருக்க வேண்டும். யார் யார் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள் என்று இருக்க வேண்டும். அப்ப அந்த அறிக்கையில பார்த்து தான் எங்களுக்கு தெரியும் இவர்கள் உண்மையா ஆர்வம் உள்ளவர்களா இல்லையான்னு சொல்லி. அப்ப கூட்டுறவு பரிசோதகர்கள் வந்து வழிகாட்டுவார்கள், எப்படி இந்த குறிப்புகள் எழுத வேணும், என்ன செய்ய வேணும், இவர்களுக்கு சட்ட அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும் என்று. அப்ப சட்ட அந்தஸ்து என்று சொன்னாங்க, ஜுடிஷியல் பாடி என்று சொல்லுவோம். சட்ட அந்தஸ்து பெற்றால் அவர்கள் ஒரு காணியை கூட வாங்கலாம், சங்கத்தின் பேரில் ஒரு காணியை வாங்கலாம், சங்கத்தின் பேரில் ஒரு வங்கி கணக்கு துறக்கலாம். அப்ப சங்கத்தின் பேரில் ஒப்பந்தங்கள் எல்லாம் வேறு அமைப்புகளுடன். அப்ப அந்த சட்ட அந்தஸ்து பெறுவதற்கு இப்படி சேரும் அந்த 10 பேர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கிரமமாக கூட்டங்களுக்கு வருகிறார்கள், எல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார்கள், அவர்கள் சேகரித்து பணம் எல்லாம் பத்திரமா இருக்கின்றது, கணக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகு இந்த கூட்டுறவு பரிசோதகர் சொல்லுவார், யாப்பு ஒன்று அந்த சங்கத்துக்கு வேணும் என்று. நாங்கள் சொல்லுவோம் பைலாஸ், நாங்கள் சொல்லுவோம் உபவிதிகள். அந்த உபவிதிகள் எங்க பெறுறது? கூட்டுறவு திணைக்களம் அதை வைத்திருக்கின்றது. அவர்களிடம் மாடல்ஸ் இருக்கின்றது, அதாவது மாதிரி உபவிதிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி உபவிதிகளில் அந்த குறித்த சங்கத்தின் நோக்கம், சிக்கன சங்கம் என்றால் சிக்கன சங்கங்களுக்கு தேவையான பைலாஸ் என்று இருக்கின்றது. அவற்றை அவர் பெற்றுக் கொடுப்பார். தமிழ் மொழியில் அவை இருக்கின்றன. அந்த அவற்றை வாசித்து விளங்கி, அந்த பைலாஸ் என்று சொல்லப்படுவது இவர்கள் வாசிச்சு விளங்கி இவர்களுக்கு தேவையான வகையில் சிலவற்றை மாற்றக்கூடிய ஒழுங்கு இருக்கின்றது. அதாவது நோக்கங்கள் பிளாங்கா இருக்கும், நோக்கங்கள் 2 போட வேணும், என்ன அவர்கள் நோக்கங்கள் அவர்கள் கலந்துரையாடி அந்த நோக்கங்களை அவர் சேர்த்துக் கொள்ளலாம். அங்கத்தவர் விவரங்கள் இருக்க வேணும், பட்டியல் இருக்க வேணும், புத்தகங்கள் பதிவுகள் இருக்க வேணும், எல்லாம் அந்த யாப்பிலே இருக்கும். அந்த யாப்பை வாசித்து விளங்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் எல்லோரும் அதை விளங்கி அங்கீகரித்து ஒப்பமிடுதல் வேண்டும். இந்த யாப்பிற்கமைய நாங்கள் செயற்பட இணங்கிக் கொள்கிறோம் என்ற ஒப்பம் முக்கியம். அந்த கூட்டத்தின் அந்த ஒப்பங்கள் அதை வைத்து அந்த யாப்பின் கமைய செயற்பட இணங்கிக் கொண்டால் அவர் எல்லாரும் கட்டுப்பட்டவர்களாக வருவார். ஒரு ஜுடிஷியல் பாடி. அது இணங்கினதுக்கு பிறகுதான் அந்த கூட்ட அறிக்கையை கொண்டு போய் திணைக்களத்தில், கூட்டுறவு திணைக்களம், அந்த மாவட்டத்தில் உள்ள திணைக்களத்துல கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த பரிசோதனையுடைய சிபாரிசுடன் அங்க போகும். பரிசோதகர் அனைமா அப்படியான கூட்டங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த கூட்டம் ஒழுங்காக நடந்தது, இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது, அவர்கள் வாக்களிப்பின் மூலம் இந்த தீர்மானம் எடுத்தார்கள், கூட்டு பொறுப்பை உணங்கியிருக்கிறார்கள் என்றதை அங்க கொடுத்த பிறகு அந்த திணைக்களத்தில் உள்ள ஆணையாளர், கூட்டுறவு உதவி ஆணையாளர் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பார்கள். அவர் அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்பதற்கு அவருடைய பதிவேடுகளில் பதிந்து ஒப்பங்களை வாங்குவார். தலைவர், செயலாளர் என்று ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட்டிருப்பார். அந்த கூட்டத்தில் அவர்கள் இந்த சங்கத்தை வழிநடத்துவார்கள். தலைவர் யாரு, செயலாளர் யாரு, தனாதிகாரி யாரு என்றெல்லாம் தெரிவு செய்திருப்பார்கள். அந்த விவரங்களை அங்கு பதிவு செய்வார்கள். பதிவு செய்த பிறகு அவருக்கு ஒரு அத்தாட்சி பத்திரம், பதிவு இலக்கத்தையும் கொடுத்து அத்தாட்சி பத்திரம், இது பதிவு செய்ய பட்ட சங்கம் என்று அந்த திணைக்களத்தால் அத்தாட்சி பத்திரம் வழங்கப்படும்.